இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் ஏன்டா 2 நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நேற்று சண்டே அதனால லீவ் விட்டாச்சுங்க. முந்தா நேற்று ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட் ஆட போயிட்டேங்க. இவங்க தான் எங்கள் சின்ன சித்தி. நான் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்ல போகிறேங்க. எங்கள் சித்தி செய்கிறாங்க பருப்பு பாயாசம். உங்களுக்கு இருக்க என் மேலே பாசம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பார்ப்போம். மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க கைஸ். பருப்பு பாயாசம் செய்ய நம்ம பருப்பு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். சிறும்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசியெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி விசில் அடிக்க வச்சிடணும் 3 விசில். அதுக்கப்புறம் வந்து வெல்லம் கரைச்சி ஊற்றிட்டு பால் எடுத்து நான் இப்போ சாதா பால் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் சித்திக்கு இப்போ தான் குழந்த பிறந்துச்சு, அதனால தேங்காய் பால் நெய். அப்புறம் முந்திரியெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் நெய் ஊற்றி நல்லா சூடாயிட்ட பிறகு முந்திரியெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து போட்டுருந்தோம். நாங்களே ஏதோ அரைகுறையாக தீச்சி செஞ்சிட்ருக்கோங்க. எப்படி வரப்போகுதுன்னு தெரில. எப்படியா இருந்தாலும் நல்லா தான் வர்றது. இருந்தாலும் நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். அது யாருன்னு அதுவும் இல்லாமல் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, நாளைக்கு பார்ப்போம். பை கைஸ்.